எதுவுமே பண்ணாம எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான் மொத்த பேரும். அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். நம்ம மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க, அதனால் மொபைலில் இருந்து ஷூட் பண்ணி போடுறேன். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உறவுகள் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இந்த டேட்டிங் ஆப்ஸ் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மாமா வேலை பார்த்துட்ருக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் பெண்களையும் அது எந்த அளவுக்கு பாதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு எந்த அளவுக்கு ஒத்து ஊதுறாங்க, அந்த ஆப்ஸுக்கிட்ட மாமா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆப்ஸுக்கிட்ட இவங்க காசு வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு அந்த ஆப்ஸை வளர்த்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக சென்னையில் இப்போ கூட ஒரு சம்பவம் நடந்தது. நித்யா அப்படிங்கிற ஒரு பெண் 2.5 வருஷமாக தான் ஐடி வேலைக்கு போகிறதா சொல்லிட்டு இந்த ஆப்பில் வேலை பார்த்து பல லட்சங்கள் சம்பாதிச்சிருக்காங்க, பல ஆண்களை ஏமாத்திருக்காங்க. அந்த பெண்ணால் ஏமாந்த ஒரு ஆண் அந்த நித்யா அப்படிங்கிற பெண்ணையே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பேசியிருந்தோம். இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி எடுத்து இதில் யார் குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த துறையிலேயே நிறைய பேர் போராடிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள வச்சு இது சம்பந்தமாக நம்ம சேனலில் பேச வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட சைபர் அனலிஸ்ட் சரவணவேலு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இதுல 2 விஷயம் பேசிக். ஒண்ணு அன்எம்ப்ளாயபிலிட்டி, அதாவது வேலை வாய்ப்பின்மை. ஓகேவா? இன்னொன்னு ஆடம்பரம். ஓகே, வேலை இல்லாதனால இதை ஒரு வேலையா எடுத்துக்கிறாங்க, இல்ல ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவங்க இது உள்ள போறாங்கங்கிறீங்க. கண்டிப்பா. ஓகே, ஏன்னா படிச்சு நல்ல வேலையில இருக்கிற பெண்கள் கூட இந்த ஆப்ல யூஸ் பண்றாங்க. கரெக்ட் சார். அவங்க போறது ஆடம்பரம். புரியுது. ஓகே, அந்த மாதிரி பெண்கள் தான் இந்த வேலை இல்லாத பெண்களை இழுத்து உள்ள கொண்டு போய் விடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதுல இந்த ஏஜென்சின்னு சொல்லி ஒரு கமிஷன் கிடைக்கும். இந்த நம்ம எம்எல்எம் கான்செப்ட், எனக்கு கீழே ஒருத்தனை சேர்த்தேன் அப்படின்னா அவனோட அமௌண்ட்ல இருந்து எனக்கு கமிஷன் வரும், அந்த மாதிரி. ஓகே ஓகே, ஓகேவா? அப்படி இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் தான் முதல்ல இருந்தாங்க. ஓகே, அவங்க சேர்த்துதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல பெண்கள் இருக்காங்க உள்ள. ஓகே, அதுல குறிப்பா இளம் வயது பெண்கள், கொஞ்சம் படிப்பு கம்மியா இருக்கிற பெண்கள், கொஞ்சம் அழகா இருக்கிற பெண்களை பார்த்து இவங்க தூக்குறாங்க. அந்த பெண்களும் ஓகே நம்ம ஆன்லைன்ல வேலை தான் பார்க்க போறோம் தெரியாம மாட்டிடுறாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இதுல கண்டினியூ ஆக வேண்டியது இருக்கு அவங்களுக்கு. இதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏகப்பட்டவர் இருக்காங்க. ஒரு சில காம கொடூரங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெண்களோட அந்த அந்தரங்கத்தை அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொரு மொபைல்லயோ இல்ல இன்னொரு டிவைஸ்லயோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, என்னோட காம இச்சைக்கு நீ வந்தா நான் இந்த வீடியோ வெளில விட மாட்டேன், இல்லன்னா நான் இன்டர்நெட்ல விட்டு உன்னை கேவலப்படுத்துறேன்னு சொல்லி மிரட்டி அந்த பெண்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சில பேர் புதுசா பாக்குறவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக கேக்குறேன் சார். பெண்களுக்கு இதுல எப்படி சார் காசு கிடைக்குது, அதை சிம்பிளா ஒரு 1 லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களா சார்? இப்ப லேட்டஸ்டா அந்த நித்யா கேஸ் பாத்தீங்கல்ல? ஆமா பார்த்தோம் சார். அதேதான். அதுல நீங்க உள்ள போயிட்டீங்க, தெரியாம உங்களுக்கு ஒரு விளம்பரம் வருது, நீங்க அதை டச் பண்ணி ஒரு ஆண் உள்ள போயிட்டான் அப்படின்னா அதுல வரிசையா பெண்களோட அந்த புகைப்படங்களோட கூடிய அவங்களோட லைவ் வீடியோ போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே சார். அத பார்த்து ஏதோ ஒரு பெண்ணால இவன் கவரப்பட்டு உள்ள போறான் அப்படின்னா, அந்த பெண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னா இவன் ரீசார்ஜ் பண்ணி இவனோட ஒரிஜினல் அமௌண்ட் வச்சு ரீசார்ஜ் பண்ணி அந்த ஆப்ல உள்ள அமௌண்ட் வாங்கணும், விர்ச்சுவல் கைன்ஸ் வாங்கணும். வாங்கி உள்ள போய் அந்த பெண்ணை இவன் பேசணும். அப்படி பேசுறப்போ இவன் எவ்வளவு தூரம் பேசுறானோ இல்ல எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றானோ அதுல 60% அமௌண்ட் அந்த பெண்ணுக்கு சம்பளமா போயிடும். ஓகே ஓகே சார். அந்த 40% இதுக்கு போயிடும், அதாவது அந்த ஆப்புக்கு கமிஷனா போயிடும். இப்படிதான் ஒரு பெண் சம்பாதிக்கிறான். ஓகே, இதுல ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு காலர் பேசுறப்போ அவனோட நான் இப்படி பெரிய ஆளு, ஆண்கள்னாலே கொஞ்சம் பந்தா பேர் வெளிதான், வேலை பாக்குறேன் என்கிட்ட இவ்வளவு சேலரி இருக்குன்னு சொல்லுவான் தெரியுமா? ஆமாங்க சார். அவனை குறி வச்சு அவனை திரும்ப இவங்களோட வலைக்குள்ள விழ வச்சு அவன்கிட்ட உள்ள அந்த அமௌண்ட கரைக்கிறது தான் இவங்களோட மெயினான வேலையே. ஓகே, ஏகப்பட்ட பேர் கோடிகள் எல்லாம் உள்ள போயிருக்குது. இதுல சார் ஒரு பெண் இத்தனை ஆண் கிட்ட தான் பேச முடியும், ஒரு நாளைக்கு இத்தனை பேர்ட்ட தான் பேச முடியும், அத மாதிரி லிமிட் இருக்கா இல்ல இவங்களுடைய?
அன்லிமிட்டட். ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட வேணாலும் பேசி இவங்க சம்பாதிக்க முடியும் இதுல. 10 பேர்ல 100 பேர்ல 1000 பேர் கூட அத பத்தி அந்த பண்ணி பிரச்சனை கிடையாது. லிமிட் எங்கன்னா உன்னோட ரீசார்ஜ் தான் லிமிட். ஓகே. உனக்கு அமௌண்ட் காலி ஆச்சா நீ போயிரு, இல்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வந்து பேசு. இந்த நித்யா கேஸ்ல கூட அதான் நடந்திருக்குது. அந்த பாலமுருகன்ங்கிற நபர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அவர் வந்து டாக்டர் பிளஸ் அவர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த பொண்ணு திரும்ப 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 அவனை வலையில விளை வச்சு மொத்தத்தை இழுத்துருக்கான். ஆண்களுக்கு வந்து எப்பவுமே சபலம் கொஞ்சம் ஜாஸ்திப்பா. சார் இதுல வந்து ஒரு டவுட் சார் எனக்கு. இப்ப பெண்கள் பேசுறாங்க வீடியோ கால் அந்த ஆன்லைன்ல வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படி இருக்க பேசுறாங்க அப்படின்னா அத வீடியோ கால்ல வந்து அவங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியோ இல்ல வேற மொபைல் வச்சு ரெக்கார்ட் பண்ணியோ ஆண்கள் வந்து இந்த பெண்கள் அது வந்து இது பண்றதுக்கான எத்தனை கேஸ் பாக்குறோம். அத மாதிரி பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல சார்? ஆப்ல வந்து நீ டைரக்டா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் அந்த ஆப்புக்காரனே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டான். ஓகே சார். இவன் செகண்ட் மொபைல வச்சோ இல்ல வேற ஒரு டிவைஸ் வச்சதோ இவனால அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேவா? மேக்ஸிமம் பெண்கள் வந்து இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பெண்களோட வீடியோக்கள் வந்து இந்த டெலிகிராம்ல கிடைக்குது. புள்ளி வச்சா வீடியோ தரேன்னு சொல்லி எல்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க இந்த பெண்களை. ஓகே சார். அதனால இப்ப கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. யாராச்சும் பிளாக் ஸ்கிரீன்ல வர்றாங்க இல்லன்னா ஆண்கள் வந்து மூஞ்சி மூடிட்டு வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்ககிட்ட இவங்க கால் இப்ப அட்டெண்ட் பண்றது கிடையாது. ஓரளவு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. நாங்க என்ன சொல்றோம்னா இந்த விழிப்புணர்வு என்ன மையத்துக்கு நீங்க மொத்தமாவே வெளியே போயிருங்க, இந்த ஆப் வேண்டாங்கிறோம் நாங்க. புரியுது சார். ஏன்னா சின்ன குழந்தைகள் எல்லாம் இவங்களோட அந்த லாபத்துக்கு ஆசைப்பட்டு 14 வயசு 15 வயசு பொண்ணெல்லாம் கூட்டு போய் உள்ள விட்டுருக்காங்க. 18+ தான். புரியுது. ஆனா இவங்க 14 வயசுல இருந்து உள்ள பெண்கள் இருக்காங்க இன்னைக்கு. இப்போ 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேயே இந்த பெண்கள் வந்து இத மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ இதனால ரெக்கார்ட் பண்ணி அதனால பாதிக்கப்படுறது அத மாதிரி கேசஸ் வந்து நிறைய ரெஜிஸ்டர் ஆகும்ல சார்? கண்டிப்பா. தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தஞ்சாவூர்ல இருந்து நிச்சயம் மாதிரி வேற ஒரு வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல வந்து இந்த பொண்ணை யாரு சேர்த்து விட்டாங்களோ அதே ஏஜென்டோட வீட்ல இல்லன்னா அவனோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்துட்டு தான் இந்த பொண்ணு இந்த வேலை பாத்துட்டு இருக்கு. ஓகே. அப்படி பாத்துட்டு இருக்கிறப்போ விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவன் இந்த பொண்ணை கான்டாக்ட் பண்றான் வீடியோ கால்ல. ஓகே. கான்டாக்ட் பண்ணி இந்த பொண்ணை தேவையில்லாத மாதிரி பாக்கணும்னு சொல்லி கேக்குறப்ப அந்த பொண்ணு காசை தாண்டி காட்டிருச்சு. காட்டினது அந்த நாய் வேற ஒரு இதுல வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் சொல்ற இடத்துக்கு வர்ற, டெய்லி என் கூட இருக்கிற, இல்லன்னா இதை நான் இன்டர்நெட்ல போடுறேன்னு சொல்லி மிரட்டுது. ஓகேங்க சார். அந்த பொண்ணு வேற வழி இல்லாம வீட்லயும் சொல்ல முடியாம அங்கேயும் போக முடியாம வேற ஒரு ஏஜென்சி அதாவது வேற ஒரு பசங்கிட்ட பேசி அந்த பசங்க மூலியமா நம்ம டீம்கிட்ட வருது இது கேஸ். ஓகேங்க சார். அப்போ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவன் இதே மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆப்புங்கள்ல போறது, இந்த பெண்களை வந்து யார்கிட்டலாம் பேசுறானா அவங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிறது, மிரட்டுறது. இது அந்த ஏரியால உள்ள பசங்க 2-3 பேர் வந்து பார்த்து பிடிச்சு அவனை மிரட்டி விட்டுருக்காங்க. பிளஸ் அந்த பொண்ணுகிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லியாச்சுன்னா பயம். ஓகே. 2 விதமா இருக்கு பயம். ஒண்ணு வீட்டுக்கு தெரியாச்சு அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை இதாயிரும், நம்ம லைஃப் போயிரும், பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கறது ஒரு பயம். ஏன்னா வீட்டுக்கு தெரியாம தான் ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலை. ஓகே. இன்னொரு சைடு என்ன பயம் அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதுதான் கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுக்க போனா அங்க அந்த போலீஸ் அத்தாரிட்டியே என்னிடம் அத்துமீறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது அப்படிங்கறதும் அந்த பொண்ணுக்குள்ள பயம். ஏன்னா இப்ப லேட்டஸ்டா நீங்க பாத்திருப்பீங்க 2 வீலரை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போற பொண்ண நீங்க ஹோட்டல்ல வந்து எங்கூட இரு அப்படின்னு சொல்லி கூட்டு போறான் ஒரு கான்ஸ்டபிள். இது ஒரு சைடுனா சென்னையில எங்கன்னு தெரியல ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போற பொண்ண பொண்டாட்டியாவே ஐயா அவங்க கூட பெருமண்டா குடும்பம் நடத்திட்டு இருக்கான் ஒரு இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரி எல்லாம் கேஸ பாக்குறப்ப எப்படி பெண்கள் வந்து தைரியமா அவங்க மேல உள்ள அந்த ஒரு பாலியல் அந்த ஒரு அத்துமீறலை எப்படி வெளியே கொண்டு வந்து சொல்ல முடியும்? இல்ல சார் இது வந்து ஒரு ஏஜென்சி இருக்கு அப்படின்னா அந்த போலீஸ் ஏஜென்சியே வந்து அத்துமீறப்ப எப்படி சொல்லுவாங்க? கரெக்ட் சார். இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இத மாதிரி தப்பு பண்றாங்க. ஓகே அத மாதிரி நடக்குது, பெண்கள் பயப்படுறாங்க. ஆனா இத மாதிரி நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்த வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இப்ப தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டோட பொறுப்பு தானே சார்? அது கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இது இந்தியாவோட பொறுப்பு. அதனாலதான் இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன
பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி மேக்சிமம் அடல்ட் ஆப்ஸ இந்திய பெண்கள் மட்டும் இல்ல ஃபாரின் பெண்களும் இதுல இருக்காங்க. இது மூலியமா ஹையர் அபிஷியல்ஸ் வந்து ஹனி ட்ராப் ஆகலாம். அப்புறமா இதுல இருந்து எவிடன்ஸோ இல்ல முக்கிய தகவல்களோ வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆபரேஷன் சிந்தூர கூட காரணம் காட்டி 2020 இருந்து கண்டினியூவா இப்ப லேட்டஸ்டா நடந்த ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆப்ஸ் பேன் அடிச்சிட்டாங்க. ஓகே. ஆனா அந்த பேன் அடிச்ச ஆப்ப நம்ம டவுன் தான் பண்ண முடியாது. ஓகே, புரியுதா? ஆனா அது ஆன்லைன்ல டைரக்டா உள்ள போக முடியும். புரியுது சார். அந்த மாதிரி அதுல ஸ்டேட் வைஸ் உள்ள ஐடி டீம் அத பேன் அடிக்கலாம். சைபர் கிரைம் டீம் கூட இந்த ஆன்லைன் ரம்மிய பேன் அடிச்சாங்க தெரியுமா? ஆமா சார். அந்த மாதிரி பேன் அடிக்கலாம். ஆனா இத பத்தின ஒரு புரிதலோ எந்த ஒரு அவேர்னஸ் எதுவுமே இல்லாம நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொல்றாங்க நாங்க ஆப்ப பேன் அடிச்சிட்டோம், இதுக்கு மேல உங்களோட மக்கள் போகாம பாத்துக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு இருக்கு, நீ பாத்து கொண்டுருவாங்க. ஆமா சார், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்க தானே சார் இது மாதிரி ஒரு ஆப் இருக்கு, இது உள்ள போனா இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்த ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் கொண்டு போய் இது வரைக்கும் இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் பத்தியோ இல்ல இதுல இந்த மாதிரி போனா பெண்களோட லைஃப் வந்து மோசமாயிரும் அப்படிங்கறத பத்தியோ இல்ல இதுல போன பெண்களை வந்து எப்படி ரெக்கவரி பண்றது, இல்ல அவங்களுக்கு வந்து வேற ஒரு வேலை எப்படி கொடுத்து அவங்களோட வருமானத்துக்கு வந்து எப்படி பெருக்கி விடுறது, எந்த ஒரு விஷயமுமே எடுக்காம அந்த கவர்மெண்ட் சைலண்டா இருக்காங்க. நடக்கிறது எப்படினாலும் நடக்கட்டும், எங்களுக்கு தேவை காசுங்கிற மாதிரி அவங்க ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு என்ன சார் இதுல காசு வரப்போகுது? ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சந்தோஷமா பாதுகாப்பா இருந்தா தானே ஒரு கவர்மெண்ட் நல்லா இருக்கும். அவங்களுக்கு இதுல எப்படி காசு வருங்கிறீங்க? நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் வந்து மோசமா ரன் ஆகுது அப்படின்னா அதை வந்து எடுத்துரைக்கிறது மக்கள் தான். இன்னைக்கு கவர்மெண்ட்ல இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இந்த மக்கள் வெளியே வந்து போராடுற குணத்துல இருக்காங்களா இன்னைக்கு? இல்ல சார். ஏன்னா இன்னைக்கு உள்ள மேக்சிமம் இதுக்குள்ள உள்ள பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பிரைவேசி தேவை, தனிமை தேவை. ஓகேவா? அப்படி தனிமை தேவை அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் நடக்கிற பிரச்சனைகளை வந்து பெரிய ஆட்கள் தான் போய் வெளியே போய் பேசுவாங்க. அப்ப வீட்டுல உள்ள இந்த சின்ன பசங்க ஏதாச்சும் ஒரு ரூம் கிடைச்சா போதும், அந்த ரூம்ல போயிருந்தா அவன் இதை யூஸ் பண்ணிக்கிறான். ஒரு வீட்டுல ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தா போதும், அது ஒரு அவன் அந்த தெருவை ஃபுல்லா பிடிப்பான், அந்த தெருவுல உள்ளவன் அந்த ஊரை ஃபுல்லா பிடிப்பான், அந்த ஊர்ல உள்ளவன் அந்த டிஸ்ட்ரிக்ட ஃபுல்லா பிடிப்பான். இப்படித்தான் இது வளரும். தமிழ்நாட்டுல உள்ள எல்லா சிட்டிலையும் குக்கிராமம் வரைக்கும் இந்த ஆப்புங்க போய் சேர்ந்துருக்கு. இப்போதைக்கு கவர்மெண்ட் இதை பேன் அடிச்சா மட்டும்தான், அதாவது எங்க மாநிலத்தோட எல்லைக்குள்ள இந்த மாதிரி அடல்ட் ஆப்ஸுங்களோட எந்த ஒரு ஆப்பும் எங்களுக்கு வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சைபர் கிரைம் வந்து இத நிப்பாட்டினா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். இல்ல அப்படின்னா பெண்கள் ஒரு சைடு போறது இருக்கட்டும், ஆண்கள் இதுக்குள்ள போய் மொத்த வருமானத்தையும் இழக்கிறாங்க. ஆமா சார், ஆல்ரெடி ஆன்லைன் ரம்மி இது மாதிரி விஷயங்கள்ல எத்தனை பேர் வந்து பணத்தை விட்டுட்டு இது வரைக்கும் இறந்தவங்க, சூசைட் பண்ணிட்டவங்களே பல பேர். அதாவது ஆன்லைன் ரம்மில லாஸ் ஆகிறவங்க கூட சூசைட் பண்ணி செத்துருவான். புரியுதா? ஏன்னா அவனுக்கு காசுதான் லாஸ் ஆச்சுங்கிறது தெரியும், செத்துருவான். ஆனா இதுல காசை விட்டவன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அவன் சாகுறப்போ என்னால இப்படி லாஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. சொன்னா உன் குடும்பம் இருக்கிறப்போ நீ ஏன்டா இன்னொருத்தையும் போய் பாக்குறங்கிற பிரச்சனை வரும். அங்க அவனுக்கு அவனோட மானம் போகும், குடும்ப மானம் போகும், காசும் போச்சு, நிம்மதியும் போகும். எதுவுமே செய்ய முடியாம பொத்திக்கிட்டு இருக்காங்களா, அந்த ஒரு அமைதி தான் இந்த பெண்கள் இவ்வளவு தூரம் ஆட்டம் போறதுக்கான காரணம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த கல்ச்சர் அப்படியே வளருது அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல ரொம்ப ஒரு மோசமான கல்ச்சருக்கு நம்ம போயிடுவோம். இருக்கிறத நிறைய பேர் இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பாதி பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல. இதை தடுத்து நிறுத்த வேண்டியது அப்படிங்கிறது, ஏன்னா இது ஒரு கலாச்சார சீரழிவு தானே சார் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர், புரியுதா? அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்து விட்டது கார்பரேட் தான். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு, உடனடி பொருளாதாரம்ங்கிறதா, இமிடியேட் எக்கனாமி. நீங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போறீங்க இல்ல வேற ஒரு பொருளாதாரத்துக்கு போறீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க சுயமா உழைக்கணும், அது மார்க்கெட்டிங் பண்ணணும், அது திரும்ப வெளியே போய் வியாபாரம் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு காசு வரும். இதுல அப்படி கிடையாது, உடனடி பொருளாதாரம். அத ஒரு இத காரணம் காட்டி இவங்கள
லைஃப ஸ்பாயில் பண்றாங்க. ஆனா அந்த கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அதுல உள்ள ரிஸ்க் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எனக்கு காசு வேணும், அதுக்கு நான் என்னனாலும் பண்ணுவேன். ஓகே சார், இத தயவு செஞ்சு உங்க சேனல் மூலியமா கேட்டுக்கிறேன், பெத்தவங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு பொண்ணு தனியா வீட்டுல இருக்கிறா, இல்ல பையன் கூட தனியா வீட்டுல மொபைல் எடுத்துட்டு ஒரு ரூம போய் லாக் பண்றான் அப்படின்னா போய் பாருங்க. அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், உங்க 2 பேர்த்த மீறின பிரைவேசி அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ இருக்க கூடாது. அப்பனா மட்டும்தான் நீங்க இதுல இருந்து தப்பிக்க முடியும். உங்களோட குடும்பத்தை, உங்களோட அந்த சந்ததிய, நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். இல்ல அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமா போயிடும். கவர்மெண்ட் வந்து இதுல முழுசா ஒரு நடவடிக்கை எடுத்தா இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுல தடுத்து நிறுத்த முடியும். பட் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க, இது பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட், இத பத்தின புரிதலே சைபர் கிரைம் போலீஸுக்கு கூட கிடையாதுப்பா. சைபர் கிரைம் போலீஸுக்கு இந்த புரிதல் இருந்திருந்தாச்சு அப்படின்னா 2023ல இது மூலியமா கிடைக்க வேண்டிய சம்பளம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போகுது ஒரு சைடு. இன்னொரு சைடு எனக்கு நான் ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்குறதுக்காண்டி புக் பண்ண அந்த சேலரி வந்து சரி அந்த அமௌண்ட் வந்து அந்த ஆன்லைன் ஏஜென்சிக்கு போல, வேற யாராவது திருடிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இந்த 2 கம்ப்ளைண்டையும் பாக்குறப்போ ஊடால உட்காந்து ஒரு சைபர் கிரைம் ஒரு கிரிமினல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த ஆன்லைன்ல புக் பண்ண அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பொருள் வாங்குறதுக்காண்டி புக் பண்ண அமௌண்ட தூக்கி இந்த இதுல ஒர்க் பண்ற பெண்களுக்கு சேலரியா போட்டு அவன் போயிட்டான், அவன் ஏஜென்ட் அவன் போயிட்டான். ஆனா இந்த பெண்களோட அக்கௌண்ட சைபர் கிரைம் தெலுங்கானா போலீஸ் சீஸ் பண்ணிருச்சு, ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பெண்கள் போய் அது எங்களோட சொந்த காசு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணவும் முடியாது. ஏன்னா எப்படி வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? இன்னொரு சைடு இது தெலுங்கானால இருந்து இந்த மாதிரி ஆக்ஷன் ஆயிருக்குது இல்ல, ஆனது தமிழ்நாட்டுல. ஒண்ணு வந்து வேலூர்ல ஒரு பிரான்ச்சு, மைக்ரோ ஸ்டேட்டுங்கிற ஒரு பிரான்ச்சு. ஓகே. கடலூர்ல பின்னாத்தூருங்கிற பிரான்ச். இந்த 2 பிரான்ச்லயும் 2 அக்கௌண்ட் தெலுங்கானாவோட சைபர் கிரைம்னால இன்னைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி கில் டேட் கிடைக்குது. நாங்க அதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. ஓகேவா? அந்த பேர் சொல்ல விரும்பல, பாவம் ஏதோ இதாயிட்டு போறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் அது மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. சுத்தமா 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. 2 பேரையும் பிடிச்சு விசாரிச்சிருந்தாங்கன்னா இந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சு, இல்ல ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆகுற அளவுக்கு அந்நிய செலவாணியில பிரச்சனை ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருந்தாங்கன்னா அன்னைக்கே இந்த பிரச்சனை வெளியே வந்துருக்குமா? இன்னைக்கு இந்த நித்தியா செத்துருக்காது இல்ல. எதுவுமே பண்ணாம எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான் மொத்த பேரும். இதுக்கு தெளிவான சொல்யூஷன் அப்படின்னா 2 விஷயம் கம்பல்சரி நடக்கணும் இதுல. ஓகே சார். ஒண்ணு, எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவங்க குழந்தைங்க மேல வச்சிருக்கிற அந்த அபரிவிதமான ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா, அந்த நம்பிக்கையை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத மானிட்டர் பண்ணணும். ஓகே. மானிட்டர் பண்ணாம, அதாவது வீட்ல இருந்து அவங்கள திருத்தாம நாட்டுல உள்ள கவர்மெண்டால அவங்கள திருத்தவே முடியாது. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எப்பவுமே பேரண்ட் சைட்ல இருந்தா நடக்கணும். நம்மளோட அப்பா அம்மாவை மிஞ்சின ஒரு நண்பன் வந்து நமக்கு கிடையாது. நம்மளோட எல்லா ஒரு தனிப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம ஒரு பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு அவங்களால முடியும். எதுவுமே தலையும் வாழும் புரியாம திடீர்னு வந்து என்னை காப்பாத்துங்க பாருன்னா அந்த குடும்பம் அப்படியே கடல்ல மூழ்கிற மாதிரி கரைஞ்சு போயிடும், காணாமையே போயிரும் குடும்பம். அப்ப இதுதான் வழி ஃபர்ஸ்ட். 2வது, நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த நம்ம உளவுத்துறை எல்லாம் இருக்காங்கல்ல நாட்டுல போலீஸ், அந்த உளவுத்துறை தான் மெயினா வந்து இதுல ஆக்ஷனே எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால மக்கள் வந்து டைரக்டா பாதிக்கப்படுறாங்க, மக்களை வேற ஒரு விதத்துல திசை திருப்புறாங்க அப்படிங்கறத கவர்மெண்ட்ட சொல்லி சைபர் கிரைம் பிளஸ் உளவுத்துறை அப்புறமா ஐடி டிபார்ட்மெண்ட், அதாவது ஐடி மினிஸ்டர் இருக்கு நம்ம இதுல தனியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ட்டு, இந்த 3 டீமும் சேர்ந்துதான் இதுக்கு ஒரு முடிவை எடுக்க முடியும். இந்த 2 ஆக்ஷன் நடந்தா மட்டும்தான்
இது நடக்கும். இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்களை கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இப்ப அந்த ஆப்புங்கள் மேக்சிமம் ஆப்புங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கு பிளே ஸ்டோர்லயே எதுலயோ கிடைக்காது. இன்னும் கூட ஆனா ஒரு சில ஆப்புங்க இருக்கு. அதையும் பேன் அடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேல எடுத்துட்டு இருக்கோம். அது சீக்கிரம் நடக்கும். சரிங்க சார், நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் சார். இவ்வளவு விஷயங்களை வந்து இது சம்பந்தமா ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி பிரபா, நீங்க என்னை கான்டாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.